ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் யூடியூப் சேனல். அண்ட் விடையில் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே செகண்ட் T20 ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ முதல் போட்டியுடைய தோல்வி ஒரு வேக்கப் காலம் அமைஞ்சது இந்தியா அணிக்கு. ஏன்னா ஐபிஎல் ஃபீவர்லேயே விளையாடுற மாதிரி இருந்தது முதல் போட்டி. இந்த மேட்ச்சில் ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க. 100 ரன் வித்தியாசத்தில் இந்தியா பண்ணியிருக்காங்க. டாஸ் வின் பண்ணி இந்தியா அதே கிரவுண்டில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க. அதே பிச்சில் விளையாடிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிச் பார்த்திங்கன்னா பெருசாக சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அன்சேஞ்ச் 11, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா ஆடிருக்காங்க. கலீல் அகமத் பிளேஸில் சாய் சுதர்ஷன் உள்ள வந்தார். ஸோ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங்கில் 234க்கு 2, பவர் பிளேயில் 36க்கு 1 இந்தியா. கில் ரெண்டாவது ஓவர்லேயே விக்கெட் லூஸ் பண்ணார். கில் மற்றும் அபிஷேக் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 ரனில் 4 பாலில் அவுட் ஆகிட்டார். முஸ்ரபானியுடைய முதல் ஓவர், இந்தியாவுடைய ரெண்டாவது ஓவர் பென்னட் கிட்ட கேட்ச் கொடுத்தாரு மிடானில். பெரிய ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனார். அண்ட் 36க்கு 1 பவர் பிளேயில். தென் அபிஷேக் சர்மா மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ரெண்டாவது ஓவர்லேருந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 167 ரன் பார்ட்னர்ஷிப், 76 பாலில் ரெண்டாவது விக்கெட்டுக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு எண்டில் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடினார். பட் இன்ஃபேக்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு எண்டில் பார்த்து ஆடினார். இன்னொரு எண்டில் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால அபிஷேக் சர்மா சில லக்கி வாய்ப்புகள் அமைஞ்சது. கேட்ச் ட்ராப் பண்ணாங்க 27 ரன் இருக்கும்போது. சில டாப் எட்ஜ் பாலும் சிக்ஸர் பவுண்டரி போச்சு அவருக்கு. கொஞ்சம் லக்கும் ஃபேவர் பண்ணிச்சு. அண்ட் அதை நல்லாவும் பயன்படுத்திக்கிட்டார் அபிஷேக் சர்மா. அதன் காரணமாக அவர் செஞ்சுரி அடித்தார். பட் செஞ்சுரி அடித்த மறுபால்லையே அவர் அவுட் ஆகிட்டார். கிட்டத்தட்ட 14வது ஓவர் முடிவில் அவர் அவுட் ஆனார். 100 ரன் 47 பாலில் எடுத்துகிட்டு அவுட் ஆனார். 8 பவுண்டரி 7 சிக்ஸர். இன்ஃபேக்ட் லெக் சைடில் அவர் டாமினேட் பண்ணார். ஆஃப் சைட்லேயும் அவரால் பவுண்டரிஸ் அடிக்க முடிஞ்சுது. வெலிங்டன் மசக்கட்ஸா பாலில் மையர்ஸ் கிட்ட கேட்ச். இன்ஃபேக்ட் வெலிங்டன் மசக்கட்ஸா ஒரு கேட்ச் அபிஷேக் சர்மா கிட்ட ட்ராப் பண்ணார். 8 சிக்ஸர் 7 பவுண்டரி. அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணார். நம்பர் 4ல் ரிங்கு சிங் வந்தார். ஸோ ரெண்டு பேருமே நல்லா விளையாடினாங்க. கடைசி வரைக்கும் 2 பேர் நாட் அவுட்டில் இருந்தாங்க. கடைசி 6 ஓவருக்கு 87 ரன் எடுத்தாங்க பார்ட்னர்ஷிப்பில். ருத்ராஜ் கெய்க்வாட் 77 நாட் அவுட், 47 பாலில் அண்ட் 11 பவுண்டரி ஒரு சிக்ஸர். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது அபிஷேக் சர்மா அவுட் ஆகிற வரைக்கும். அதன் பிறகு டேக் அவுட் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் ரிங்கு சிங் அதனில் அவரும் நல்லா ஆட ஆரம்பித்தார். ஐ திங்க் 48 ரன்ஸ், நாட் அவுட், 22 பாலில் 5 சிக்ஸர் 2 பவுண்டரி, 7 வைடு எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியா பேட்ஸ் பற்றி. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸும் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் பென்னட் ஸ்டார்ட் பண்ணார். பட் கொஞ்சம் இன்றைக்கி எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. 2 ஓவரில் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னால் பிச்சில் பெருசாக டேன் இல்லை. அண்ட் முஸ்ரபானி அவர் மட்டும் தனி லீக்கில் ஆடினார் இன்றைக்கி. அவர் தான் எக்கனாமிக்கலாகவும் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கில்லுடைய விக்கெட் 4 ஓவரில் ஒரு மைடன், ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் மைடனை போட்டார். கில்லுடைய விக்கெட் எடுத்தார். பென்னட் கிட்ட கேட்ச் கொடுத்தாரு கில்லு. அண்ட் டெட்டாச்சட்டாரா 4 ஓவரில் 38. ஃபஸ்ட்டு ஸ்பெல் நல்லா பட்டார். பட் ஃபினிஷ் பண்ணும்போது ரிங்கு மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் அட்டாக் பண்ணாங்க அவரை. அண்ட் ஸ்பின்னர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். பென்னட் 2 ஓவரில் 22, சிகந்தர் ராசா 3 ஓவரில் 34 விக்கெட்லெஸ். அண்ட் ஜாங்வே மீடியம் பேசர், அவரும் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டபுளாக இருந்தார். நேற்று பார்த்திங்கன்னா மீடியம் பேஸ் நல்ல லைனில் போட்டார். இன்றைக்கி கொஞ்சம் ஆஃப் சைட் ஆஃப் ஸ்டெப் நிறைய போட்டு கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணார். அதனால் 4 ஓவரில் 53 விக்கெட்லெஸ். அண்ட் மையர்ஸும் பார்த்திங்கன்னா 1 ஓவரில் 28 ரன். அபிஷேக் சர்மா 6-4 அடிச்சிட்டார். அண்ட் வெலிங்டன் மசக்கட்ஸாவும் பார்த்திங்கன்னா 2 ஓவரில் 20 ரன். பட் அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட் ஃபைனலி ஒரு டாப் பிச்சில் கேட்ச், தேர்ட் மேன் பிச்சர் மையர்ஸ். மற்றபடி ஃபீல்டர்ஸ் கேட்சஸ் நல்லா பிடிச்சாங்க. பட் பவுண்டரிஸ் நிறைய லீக் பண்ணாங்க. அண்ட் சேசிங் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேயில் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் லூஸ் பண்ணாலுமே பவர் பிளே பொறுத்த வரைக்கும் 58 ரன் 6 ஓவரில். அண்ட் பட் அதன் பிறகு விக்கெட்ஸ் கண்டினியூஸாக போச்சு. அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் 8வது விக்கெட்டுக்கு ஜாங்வே மற்றும் மதவிரை ஒரு 40+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க. அது தவிர்த்து பார்ட்னர்ஷிப்பில் 134க்கு ஆல் அவுட்டு 18.4 ஓவரில். பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் நல்லா இருந்தது. சில ரன்ஸ் லீக் பண்ணாலும் ரிங்கு கேட்ச் பிடிச்சார். த்ருவ் ஜுரல், பிஷ்னா எல்லாருமே நல்லா கேட்ச் பிடிச்சாங்க. த்ருவ் ஜுரல் ஒரு ரன் அவுட்டும் நல்லா பண்ணார். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் எக்கானமி ஜாஸ்தி கொடுத்தாலும் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5 மெயின் பவுலர்ஸோட
விளையாடிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் பார்த்திங்கன்னா ரயான் பராக் தான் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு இடத்துல இந்தியா தவறு பண்ணிட்டாங்க. முகேஷ் 3.4 ஓவர் 37க்கு 3, கையா, பென்னட் மற்றும் ஜாங்வே 3 பேரோட விக்கெட் எடுத்தார். அபிஷேக் சர்மா 3 ஓவர் போட்டார். பட் பெருசாக எஃபெக்டிவே இல்லை. டேன் இல்லாத பிச்சில் அவர் எஃபெக்டிவே இல்லை. அண்ட் அவேஷ்கான் 3 ஓவரில் 15க்கு 3, மையர்ஸ், சிக்கந்தர் ராசா, முசரப்பானி 3 பேரோட விக்கெட் எடுத்தார். பிஷ்னாய் 4 ஓவரில் 11க்கு 2 எக்கனாமிக்கலாகவும் போட்டு 2 விக்கெட்டை எடுத்தார். பிஷ்னாய் பார்த்திங்கன்னா மதவீர மற்றும் மடண்டே விக்கெட் எடுத்தார். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் எக்கனாமிக்கலாகவும் போட்டிருக்காரு. ஜாங்வேயோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஐ திங்க் இல்லை ஜே கேம்பல் விக்கெட் எடுத்திருக்காரு. ரயான் பராக் ஒரு ஓவர் டீசெண்டாக போட்டு முடிச்சிருக்காரு. ஸோ பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் நல்லா இருக்குது. ஓவரால் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும்னா தவறுகள்லேருந்து பாடம் கற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிஷன்ஸ் இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு இந்தியானுக்கு. ஸோ டாஸ் வின் பண்ணோடனே என்னை பொறுத்தவரைக்கும் டீம் செலெக்ஷனில் எக்ஸ்ட்ரா பேட்டருக்கு பதிலாக துஷார் தேஷ்பாண்டே அல்லது ஹர்ஷித் ராணா ஃபாஸ்ட் பவுலர் இருந்திருக்கும். அது செய்ய தவறிட்டாங்க. அண்ட் மற்றபடி பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா. அண்ட் மற்றபடி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வே டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுறாங்க தொடர்ந்து. அதனால் பின்னாடி வர வீரர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ பெரிய பவுலர்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பின்னர்ஸ் ப்ரெடிக்டபிளாக போயிட்டாங்க. ஃபீல்டர்ஸும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ் டீமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஃபீல்டர்ஸ் அண்ட் ஸ்பின் பவுலர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் சீரியஸை கைப்பற்ற முடியும். ஸோ அடுத்த மேட்ச் 10ஆம் தேதி இதே கிரவுண்டில் நடக்க போகுது. அடுத்த வீடியோவில் எடுத்து பேசுகிறேன். உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. அண்ட் அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் 47 பாலில் 100, 46 பாலில் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணார். 33 பாலில் அரை சதம் கம்ப்ளீட் பண்ணார். அவருடைய 2வது போட்டியிலேயே 100 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 3rd ஃபாஸ்டஸ்ட் பை இந்தியன் T20 ஐஸில். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த மேட்ச் பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.